இன்றைக்கி இந்த வீடியோவில் சைனீஸ் பாஸ்தா பண்ண போகிறோம், இல்லைனா சைனீஸ் ஸ்பெகடி இப்படி கூட சொல்லலாம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வீட் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் என்னென்னா நம்ம வாட்ரு ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, பட் இதில் வந்து வாட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெகடி பொறுத்த வரைக்கும் முட்டை யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 முட்டை வந்து ஓகே ஆகிடுச்சு. இதில் வந்து ஆயில் வந்து சேர்க்கக்கூடாது. வெறுமனே மாவு, எக்கு, உப்பு இது மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? இது நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். லைஃப்பில் கஷ்டன்றது எல்லாருக்குமே வரதாங்க செய்யும். ஆனால் நம்ம பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா நம்ம படுற கஷ்டத்தை வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறோம். நம்ம ஹாப்பினஸ் மட்டும் அவங்க ஜாலியாக எடுத்துப்பாங்க. பட் நம்ம கஷ்டத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துப்பாங்க. நம்ம ஓகேங்களா, நம்மக்கிட்ட நல்லா கேட்டுப்பாங்க, ஓ அப்படியா அப்படின்னு. ஆனால் நம்மளை பற்றி பின்னாடி பேசுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஏதோ கஷ்டம் வந்துன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், செவத்தை பார்த்து பேசிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? அப்படின்னா கடவுள் இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லிட்டு போயிடுங்க. நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒன்றும் வரப்போகுது. அவங்க வந்து ஏதாவது உங்களுக்கு கேர் பண்ணி கொடுக்க போகிறாங்களா, ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. வாங்க நம்ம ரெசிபிக்கு போவோம். என்னென்னா நம்ம வந்து அந்த மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அதை மடித்து கத்தியால், நைஃப் இருந்தால் நைஃப்பில், இல்லை பீஸா கட்டரில் நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது கையில் ஒட்டிச்சுன்னா நீங்கள் ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளார் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அந்த சாஸ்பேனில் வந்து தண்ணி, அது முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்பெகடியை வந்து உள்ளே போடணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடுறாதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா கரைஞ்சிரும் எல்லாமே. ஸோ அதனால் வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டுருங்க. போட்டுட்டு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகணும். ஓகேங்களா? வெந்ததுக்கப்புறம் ஒரு கூல் வாட்டர் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த கூல் வாட்டரில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து மாற்றி போட்டுக்கோங்க. மாற்றி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சைனீஸ் சாஸ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குட்டி குட்டியாக கிரேட் பண்ணிவிட்டு அதை இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாதி மட்டும் தான் வேகணும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பியூரி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து பாதி மட்டும் தான் பாயில் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன். ஓகேங்களா? அவ்வளோதான். இது எல்லாமே வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. இதை ஸ்பெகடியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து செசமி சீடு வந்து டெக்கரேஷனுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.